ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மேக்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டெட்ல கேட்டிருந்த ரிப்பீட்டடான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் இது வரைக்கும் மேக்ஸ் பார்க்காதவங்க கூட இதை பார்த்தா ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேக்ஸ் போட்டு பார்த்தவங்க இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு சம்முமே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்கிறேன். எனக்காக நீங்கள் ஒரு லைக் போடுங்க. அப்படியே அந்த ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மூலை விட்டங்கள் 60 மீட்டர் மற்றும் 80 மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ சாய் சதுரத்தோட பரப்பளவு தெரிஞ்சிச்சுனாவே இந்த சம்மை ஈஸியாக முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஃபார்முலா 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 இதுதான். சரிங்களா? அப்போ 1/2 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த d1 வந்து 60, d2 வந்து 80 அப்படியே அப்ளை பண்ணுறோம். 60 இன்ட்டு 80. இப்போ இந்த 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் இங்கே 30 வந்துடும். சரிங்களா? அப்போ 3 இன்ட்டு 8 24. 2 0 இருக்குது, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2400. இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? 3 ஸ்டெப்லேயே சம் முடிஞ்சிடும். மூலை விட்டங்களை கொடுத்தாச்சு. சாய் சதுரத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2. இதை மட்டும் மெமரி பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 20,000 கொடுத்துருக்காங்க. இதில் 30% மதிப்போட 15% அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே நமக்கு என்னடா இப்படி இருக்கேன்னு தோணும். ஒன்றுமே இல்லைங்க. கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் அப்படியே போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ 20,000 கொடுத்துருக்காங்களா? 20,000 இன்ட்டு 30%னா எப்படி போடுவோம்? 30/100 இன்ட்டு 15%னா 15/100. இதை கேன்சல் பண்ணாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே 2 0க்கு 2 0 கேன்சலா, இங்கே 2 0க்கு 2 0 கேன்சலா, மீதி இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 2 3 15 இருக்குது. 15 3s are 45. 45 இன்ட்டு 2 90 வந்துருங்களா? அப்போ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 9000 வருதுங்களா? அப்போ 9000 இங்கே ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. பாருங்கள், 9000. ஈஸியாக இருக்கா? ஒன்றுமே இல்லை. இங்கே கொடுத்துருக்கிற 20,000 அப்படியே போட்டு 30% 50% போட்டு கேன்சல் பண்ணிட்டா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒரு கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதாவது கனசதுரத்தோட புறப்பரப்பளவு பக்க பரப்பு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது அதோட சைடு வேல்யூ சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு கனசதுரம் இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஒரு கனசதுரத்தோட பரப்பு, அதுக்கான ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ கனசதுரத்தோட பரப்புக்கான ஃபார்முலா 4a². சரிங்களா? பரப்பு, அதனால 4a². நமக்கு என்ன வேணும்? அதோட பக்கம்னா என்ன சொல்லுவோம்? இப்படி ஒரு சதுரம் வந்ததுன்னா அதோட பக்கத்தை ஏன்னு சொல்லுவோமா? அப்போ நமக்கு ஏயோட வேல்யூ மட்டும்தான் இதுக்கு வேணும். அப்போ இதோட புறப்பரப்பளவு எவ்வளோ சொல்லிட்டாங்க? 100 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ 100 இந்த பக்கம் போட்டுக்கிறோம். 4a 4 அப்படியே வச்சுக்கிட்டு a² போட்டுட்டோம். அப்போ இந்த 100 இந்த 4 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வந்துருமா? 100/4 = a². இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். அப்போ 25 = a². இப்படி வருதுங்களா? இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 5. ஏயோட வேல்யூ 5. ஏன்னா 5 5s are 25 வருமா? இங்கே a² இருக்கிறதுனால நம்ம 2 டைம் போட்டுக்கிறோம். அப்போ ஏயோட வேல்யூ 5. அப்போ அதோட பக்கம் என்ன? 5. ஆன்சர் எங்கே இருக்குது? டி. ஆப்ஷன் டியில் இருக்குது. பாருங்கள், ஈஸியாக இருக்கா? ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான சம்ம. கனசதுரத்தோட பரப்புக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். 4a². இருக்கிற 100 அப்படியே போட்டு ஆன்சரை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? a - b = 7, ab 6, a³ - b³ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு ஃபார்முலா போட்டு கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே எடுத்து போட்டோம்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அப்போ a³ - b³ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, இங்கே மைனஸில் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ a - b³ வந்திருக்கா? அப்படியே ஹோல் க்யூப் போட்டுக்க போகிறோம். சரிங்களா? ப்ளஸ் 3a b 3ab b - a இதாங்க இதுக்கான ஃபார்முலா. ரொம்ப ஈஸி.
இங்கே a மைனஸ் பி இருக்கா, அதை அப்படியே எடுத்து போட்டு இங்கே க்யூப் இருக்கிறதுனால ஹோல் க்யூப் போட்டுக்கிறோம். ப்ளஸ் 3ab a மைனஸ் பி, சாரி இங்கே a மைனஸ் பி வரும். சரிங்களா? இப்போ இந்த a மைனஸ் பி அதுக்கான வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படியே 7 க்யூப் ப்ளஸ் 3 ஏபியோட வேல்யூ 6 கொடுத்துருக்காங்களா, அப்போ அப்படியே இங்கே 6 போட்டுக்க போகிறோம். இன்ட்டு a மைனஸ் பி, இங்கே a மைனஸ் பி தானே, a மைனஸ் பியோட வேல்யூ 7. அப்போ 7 க்யூப் பண்ணால் 343 கிடைக்கும். ப்ளஸ் 3 6 ஆர் 18, 18 இன்ட்டு 7 126. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 469. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸி. ஃபார்முலாவை போடுறோம். ஃபார்முலாவில் வந்துட்டு ஃபார்முலாவுக்கு ஒவ்வொரு இதுக்கும் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கொஷின்லாம் ரொம்ப ஈஸி. இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசி சைட் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு 3. ஏபியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏபியோட ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளில் ஏபியோட வேல்யூ 3, பிசியோட வேல்யூ 5, இந்த பக்கம் ஏசியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொரு சைடோட வேல்யூ, அதாவது இதை தமிழில் என்ன சொல்லுவாங்க, கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ கர்ணத்தோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலாம், இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அதாவது இந்த பக்கம் வந்து இந்த ரெண்டு பக்கத்தோட கூடுதல் தான் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஏசி ஸ்கொயர். இதை தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணால் ஈஸியாக கிடச்சிரும். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 3 3s are 9 ப்ளஸ் 5 5s are 25. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 34 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்கே ஏசி ஸ்கொயர் அதானே போட்டிருக்கோம். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த 34 ரூட்டாக மாறிடும். அப்போ ரூட் 34. ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்கள், ரூட் 34 ஆப்ஷன் டியில் இருக்குது. ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது. இந்த ஏசி ஸ்கொயர் அப்படியே போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். இங்கே ஏசி ஸ்கொயர் போட்டிருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் ரூட்டு இந்த பக்கம் வரும்போது நமக்கு ரூட்டாக மாறிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே ஒரு செவ்வகம் சொல்லியிருக்காங்க. அந்த செவ்வகத்தோட நீளம் 24 கொடுத்துட்டாங்க, மூலைவட்டம் 26 அப்படின்ட்டாங்க. இப்போ அதோட பரப்பு இதை கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான். நம்ம லாஸ்ட்டு பார்த்தோம்ல அதே சம்முக்கு ரிலேட்டட் தான் இந்த சம்மு. ஒரு செவ்வகம்னா ஃபஸ்ட்டு ஒரு செவ்வகத்தை ட்ரா பண்ணிக்கோங்க. அதோட நீளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இதோட மூலைவிட்டம், அதாவது சைடில் போகுது இல்லைங்களா இந்த லைனு, இதுக்கு தான் அந்த மூலைவிட்டத்துக்கான லைனு. அப்போ இது வந்து 26. ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ இப்போ நமக்கு இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இங்கே 24, இங்கே 26. இந்த வேல்யூ தெரிஞ்சதுனா தானே நம்ம பரப்பு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது நம்ம முன்ன பார்த்தோம்ல அதே டைப் தான். இது வந்து ஏபிசி அப்படி வச்சுக்கிட்டோம்னா இது ஏசி. இந்த பக்கம் இது ரெண்டு பக்கத்தை ஆட் பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா. அப்போ எப்படி போடலாம், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இதான ஃபார்மெட்டு. அப்போ நமக்கு ஏசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 26 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ 24 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். நமக்கு இந்த பி ஸ்கொயர் தான் என்னன்னு தெரியாது. அப்போ 26 ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணால் அப்போ இந்த 26 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ, 676. அப்போ இந்த 24 ஸ்கொயரோட வேல்யூ 576 ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் மைனஸில் வந்துருமா. அப்போ என்ன வரும், 676 மைனஸ் 576 ஈக்குவல் டு பி ஸ்கொயருங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 100 வரும். இங்கே ஸ்கொயர் இருக்கா, அப்போ அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10. ஏன்னா 10 × 10 100. அப்போ நமக்கு இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ கிடச்சிருச்சு. இது வந்து 10. ஓகேங்களா? அதாவது நமக்கான இந்த பக்கத்துக்கான அகலம் வந்து கிடச்சிருச்சு. எவ்வளோ, பியோட வேல்யூ 10. நார்மலாக இப்போ அப்படியே போட்டுடலாம். செவ்வகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்ன, L × B. எல்லோட வேல்யூ 24 ஆல்ரெடி நமக்கு தெரியும்ல.
இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீளம் 24 இன்ட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல அகலம், அகலத்துக்கான வேல்யூ 10. அப்போ 24 இன்ட்டு 10 240. இதுதான் ஆன்சர். 240 எங்கே இருக்குது பாருங்கள், சியில் இருக்குது 240. இது ஈஸி தான். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சிஸ்டர் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஹேண்டில் பண்ணுறீங்க, எல்லா இதுவுமே ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. என்ன மேஜர்னு அடிக்கடி கேட்குறீங்க. நான் மேக்ஸ் மேஜரு. மேக்ஸ் தாங்க என்னோடய செல்லக்குட்டி. அப்புறம் ஏன் மேக்ஸில் வீடியோ போடல அப்படின்றீங்களா? அதுக்கு ஒரு க்யூட்டாக ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. பட் ஆனால் அது இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம் முடியட்டும், அப்புறமா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கிளாஸ் பார்க்கலாம். ஒரு தட்டில் ஜிலேபியை வச்சு இதை அப்படியே எடுத்து சாப்பிடுங்க, வேறு ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இந்த சம்மு. அவ்வளோ ஈஸியான சம்மு. ஒரு சில பக்க அளவுகள் கொடுத்துட்டாங்க. இதில் எது ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்க அளவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஈஸி தான். செங்கோண முக்கோணம் எப்படி இருக்கும்? இது ஒரு செங்கோண முக்கோணமா? இது 90 டிகிரி வரும். சரிங்களா? கான்செப்ட் என்னென்னா, பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் வர்ற வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது இந்த பக்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் கான்செப்டே. இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் வர்றது இதோட ஆன்சராக இருக்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 5 இருக்கா? 5 ஸ்கொயர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 12 ஸ்கொயர் பண்ணுறோம். 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 25 ப்ளஸ் 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஆன்சர் என்ன வருது? 169 வருதா? 169ன்றது எந்த நம்பரோட ஸ்கொயரு? 13. 13 2 டைம் போட்டு பாருங்கள், 169 கிடைக்கும். அப்போ இது கரெக்டாக இருக்குங்களா? அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணத்தோட பக்க அளவு. முடிஞ்சிருச்சுங்களா? செகண்டை செக் பண்ணி பாருங்கள். 20 ஸ்கொயர், 20 ஸ்கொயர் பண்ணால் 200 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 21 ஸ்கொயர் பண்ணால் 441. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 641 கிடைக்கும். அப்போ 641ன்றது எந்த நம்பரோட ஸ்கொயர் எதுவாக இருக்கும்? 29ஓடது. அப்போ 29 இன்ட்டு 29 மல்டிபிள் பண்ணால் 641 ஈஸியாக கிடச்சிரும். அப்போ இதுவுமே ஒரு செங்கோண முக்கோணத்தோட பக்க அளவு தான். நெக்ஸ்ட்டு தேர்டு, இதை செக் பண்ணி பார்க்கலாம். 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36. 9 இருக்குது. 9 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 81. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 117. ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 12. அப்போ 12ஓட ஸ்கொயர் என்னவாக இருக்கும்? 12 இன்ட்டு 12 144 வரணும். நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? 144 வரணும். ஆனால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 117 தான் கிடச்சிருக்கு. அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணத்தோட பக்க அளவாக இருக்க முடியாது. எது? ஆப்ஷன் சி. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. ஈஸியாக இருக்குங்களா? ரொம்ப ஈஸி. 2 பக்கத்தை ஆட் பண்ணால் 3வது பக்கம் கிடைக்கணும். அதுதாங்க கான்செப்ட். இங்கே சில பக்க அளவுகள் கொடுத்துட்டாங்க. இது இதை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு முக்கோணம் அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி. 2 சிறிய அளவில் கூட்டினோம்னு வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கிறதுல 2 சிறிய அளவுகளை கூட்டினா அது 3வது அளவை விட பெருசாக இருக்கணும். சம் பார்த்துடலாம். இங்கே 9 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது ரொம்ப சின்ன நம்பர்? 2 நம்பரு 4 5 9 விட சின்னதாக இருக்கா? அப்போ 4 + 5 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்குது. 3வது அளவு என்ன? 9. அப்போ 9க்கு 9 ஈக்குவலாகவே இருக்குது. சரிங்களா? அப்போ இதை வச்சு முக்கோணம் அமைக்க முடியாது. நெக்ஸ்ட்டு 8 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. சின்ன நம்பர் என்னது? 3 4. அப்போ 3 + 4 7. இன்னொரு நம்பர் என்னது? 8. நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் இந்த நம்பருக்கு சின்னதாக இருக்குது. அதாவது 8 தான் பெருசாக இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் பெருசாக இருக்குது. அப்போ இதாலேயும் முக்கோணம் அமைக்க முடியாது. கான்செப்ட் என்ன? 2 சிறிய அளவுகளை கூட்டினா 3வது அளவு, அதாவது இந்த அளவு 3வது அளவை விட அது பெருசாக இருக்கணும். அதுதான் கான்செப்ட். அப்போ தேர்டு பார்க்கலாம். தேர்டில் 2 சின்ன நம்பர் என்னது? 7ம் 5ம். அப்போ 7யும் 5யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். அப்போ 3வது நம்பர் என்னது? 10. இப்போ பாருங்கள், நமக்கு வந்திருக்க ஆன்சரு, கிடச்சிருக்க ஆன்சரு இந்த 10ஐ விட பெருசாக இருக்கா? அப்போ இதால் தான் முக்கோணம் அமைக்க இயலும். புரியுதுங்களா? 4வது கூட செக் பண்ணி பாருங்கள். இங்கே 6 1.3 3.5 அப்படின்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வர்ற ஆன்சரு 6.2ஐ விட சின்னதாக தான் இருக்குது. 6.2ஐ விட பெருசாக இல்லை. நமக்கு கிடைக்கிற ஆன்சரு கொடுத்துருக்கிற ஆன்சரை விட பெருசாக இருக்கணும். அப்போ இதாலேயும் முக்கோணம் அமைக்க முடியாது. ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டெசிமல் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா
இங்கே வந்து இதை சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 1828 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 4th 5th குழந்தைங்க கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிடும். எப்படின்னா, 1 மீட்டர்னா என்ன சொல்லுவோம்? 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோமா? 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். இங்கே 1828 சென்டிமீட்டர் இருக்குது. அதை மீட்டரில் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இது அப்படியே டிவைடட் பை 100ஆல் போடுவோமா? அப்போ 2 டிஜிட் தள்ளி டாட் வச்சா முடிஞ்சிருச்சு. அப்போ 18.28 மீட்டர். புரியுதுங்களா? சென்டிமீட்டரில் இருக்கிறத மீட்டரில் மாத்திரம். அப்போ டிவைடட் பை 100. ஏன்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். டிவைடட் பண்ணோம்னா 2 டிஜிட் தள்ளி டாட் வச்சுட்டா ஆன்சர் வந்துடும். அப்போ இதோட ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏலே இருக்கு பாருங்கள். ஈஸியாக இருக்கா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிங்க. கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக அடிச்சிடலாம். மெமரி பண்ணவே இதுவே இல்லை. ஃபார்முலா மட்டும் நம்ம மெமரி பண்ணால் போதும். ஈவன் ஃபார்முலா கூடமே மெமரி பண்ண தேவையில்ல. ஏன்னா ஃபார்முலாக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும். எப்படி அந்த ஃபார்முலா வந்ததுன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டா அதுவுமே ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? 2 ஈரிலக்க எண்கள். இங்கே வந்து 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த 2 நம்பரோட பெருக்கற் பலன் வந்து 300. அதை சொல்லியாச்சு. அதோட HCF 5 அப்படின்னா அந்த நம்பர். இந்த சம்மு பயங்கரமான ஈஸி. பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடலாம். எப்படின்னா, இப்போ 2 நம்பரோட பெருக்கற் பலன் 300ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 20ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணால் 300 வந்துருமா? ஒன்றும் இல்லை. 15 × 2 30. அப்போ இந்த 0 ஆட் பண்ணால் 300 வந்துடும். இதுக்கு 300 வருது. அப்போ 10 × 30 300. 2 × 15 300 கிடச்சிருச்சு. 30 × 10 300. அப்போ 4 நம்பருமே நமக்கு என்னவா இருக்குது? ரெண்டு நம்பரையுமே மல்டிபிள் பண்ணால் 300 வந்துருச்சு. ஆனால் இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? HCF 5 வரணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுதான் நமக்கான க்ளூ. அப்போ சிம்பிள் பாருங்கள். இப்போ 20 15 20 எடுத்துக்கிறோம், 15 எடுத்துக்கிறோம். இதுக்கு HCF போட்டுக்குள்ள பார்த்தா என்ன கிடைக்கும்? 5 டேபிளில் போடலாமா? 5 டேபிளில் போட்டால் 4 5s are 20, 3 5s are 15. இதுக்கு மேலே இது HCF கொண்டு வர முடியுமா? முடியாது. நெக்ஸ்ட்டு 10. அப்போ இதோட HCF 5. இங்கேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த 10க்கும் 30க்கும் HCF என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2க்கும் 115க்கும் HCF என்ன கிடைக்கும்? 2 டேபிளில் போடலாம். அப்போ 30க்கும் 10க்கும் 10 டேபிளில் போடலாம். அப்போ ஈஸியாக நமக்கு தெரியுதா? HCF வந்து 5 எங்கே கிடைக்கும்? இந்த ஏல மட்டும்தான் வரும். 20க்கும் 15க்கும் போட்டால் தான் HCF 5 கிடைக்கும். அப்போ ஆன்சர் ஏ. ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் தாங்கு மையம் என்பது. ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அதோட தாங்கு மையம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் ஒரு ட்ரையாங்கிள். இதோட தாங்கு மையம், இதோட சென்டர், இந்த நடுக்கோட்டு மையம், இதை தான் இதோட தாங்கு மையம் சொல்லுவோம். அப்போ நடுக்கோட்டு மையம் தான் ஒரு முக்கோணத்தோட தாங்கு மையம். பார்த்து வச்சுக்கோங்க, கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த சம் பயங்கர ஈஸி. ஆனால் சின்னதாக தப்பு பண்ணோம்னாலும் அப்படியே மார்க் போயிடும். கவனமாக போடக்கூடிய சம்மில், ஈஸியான சம்மை கவனமாக போடக்கூடிய சம்மில் இது ஒன்று. அதாவது 3 ஈரிலக்க எண்கள் என்ன சொல்லுவோம்? ஈரிலக்க எண்கள்னால் 2 டிஜிட் நம்பர்ஸ். அதில் வந்து ஒன்லியாவது 3 வரணும். அப்போ 13. இங்கே 3 வந்திருக்குங்களா? நெக்ஸ்ட்டு 23. இங்கே 3 வந்திருக்கா? அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டா நெக்ஸ்ட்டு என்ன வரும்? 33 அப்படின்னு யோசிப்போமா? 33 இல்லை, 30 வரணும். ஏன்னா 30ல் இங்கே 3 வந்திருக்கு. இதுலேருந்து அப்படியே கண்டினியூஸாக 31 32 இப்படி லைனாக போட்டோம்னா 39 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? 43 53 63 இப்படி போட்டுகிட்டே போனால் 93 வரைக்கும் போடலாம். இப்போ இதில் டோட்டலாக எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் டோட்டலாக எத்தனை நம்பர் வரும்னா 18 நம்பர்ஸ் வரும். ஆன்சர் ஏ. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம 30, இந்த 30லேருந்து வர்றதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஒரு சிலர் வந்து 13 23 அதுக்கப்புறம் 30யை மறந்துட்டு 31 32 அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அதாவது கவனக்குறைவால் இந்த 30யை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு இங்கே 19 கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. 10க்கு சான்ஸ் இல்லைன்றது தெரியும். ஆனால் நமக்கு 18 19ல் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ட்வின் ப்ரைம்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் இது. ப்ரைம் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும். சரிங்களா? என்ன சொல்லுவோம் ப்ரைம் நம்பர்ஸ்னால்? 2 3 5 7 9 11 இது மாதிரி போட்டுட்ருக்கிறதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோமா? இப்போ ட்வின் ப்ரைம்ஸ்னால் என்னென்னா,
அடுத்தடுத்த நம்பர் 2 நம்பர் பக்கத்து பக்கத்துலேயே வரணும். அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2ஆக இருக்கும். அதுதான் இப்போ 29 ஒரு ப்ரைம் நம்பர்ஸு, 37 ஒரு ப்ரைம் நம்பர்ஸு. 29க்கு அப்புறம் என்ன ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் வரும்? 29க்கு அப்புறம் 31 வருமா? இங்கே 37 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு 11 13 11க்கு அப்புறம் 13 தானே ப்ரைம் நம்பர்ஸு. அப்போ இது ட்வின். அப்போ இது ட்வின் ப்ரைம் நம்பர். இப்போ 11க்கும் 13க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு அதே 2 தான். அப்போ பக்கத்தில் இருக்கிற ப்ரைம் நம்பராக இருக்கணும். அதோட டிஃப்ரென்ஸு 2ஆக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ட்வின் ப்ரைம் நம்பர், இரட்டை பகாயன். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் பி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஏன்னா இது நிறையா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ கனசதுரம், அதாவது க்யூபோட ஃபேஸ் எத்தனை ஃபேஸ் இருக்குன்னா, க்யூபுக்கு வந்துட்டு 6 ஃபேஸு. க்யூபுன்னும் போது 6 ஃபேஸு, 12 எட்ஜஸ்ஸு, நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸ் வந்துட்டு 8. அது எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், தேர்டு ஒன்றா இருக்குது. இது வந்து க்யூபோடது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் ப்ரிசம், முக்கோண பட்டகம். இப்போ முக்கோண பட்டகம்னா அதுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குது? முக்கோண பட்டகத்துக்கு 5 ஃபேஸ் இருக்குது. இது வேறு ஒரு கொஷினில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த முக்கோண பட்டகம் அதோட ஃபேஸு, எட்ஜஸ், வெர்டெக்ஸ் இது மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நமக்கு அதை மேட்ச் ஷீட்டில் கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ மெமரி பண்ணி கூட வச்சுக்கோங்க. அப்போ இதோட ஃபேஸ் 5, நெக்ஸ்ட்டு இதோட எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்கும். இதோட வெர்டெக்ஸ் வந்து 6. இது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, 4th ஒன்று. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் பிரமிட். ட்ரையாங்குலர் பிரமிட்னா முக்கோண பிரமிடு. இதுக்கு வந்துட்டு ஃபேஸ் 4, எட்ஜஸ் வந்துட்டு 6, வெர்டெக்ஸ் வந்துட்டு 4. அப்போ இது எங்கே இருக்குன்னா 1 ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பிரமிட், அதாவது சதுர பிரமிடா? ஆமாம், சதுர பிரமிடு. அதுக்கு வந்துட்டு 5 ஃபேஸு, 8 எட்ஜஸ்ஸு, 5 வெர்டெக்ஸ். இதோடது வந்து ஆப்ஷன் 2ல் இருக்குது. நமக்கு வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கிறது இங்கே வந்திருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கே கொடுக்கல. சரிங்களா? இந்த ஆப்ஷன் வந்து இங்கே கொடுக்கல. அதனால இந்த செட் ஆஃப் கொஷின் எழுதினவங்களுக்கு 1 மார்க் எக்ஸ்ட்ரா ஸ்டார் மார்க்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து மேபி ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே வந்து ஆன்சர் தப்போ அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு இங்கே கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கேன். இங்கே உங்களுக்கு நான் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் இது வந்து கொஷின் பேப்பரில் இங்கே தப்பாக கொடுத்துருக்கறதுனால 1 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. இங்கே உங்களுக்கு கரெக்டாக கொடுத்தாச்சு. இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 16th ஃபிஃப்னோம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா செட் கொஷின்லையும் கேட்டிருக்காங்க. பட் இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 1,1 இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1ஐயும் ஆட் பண்ணால் 2 கிடைக்குங்களா? அப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 3. அடுத்தடுத்த நம்பரை ஆட் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். 2 + 3 5, 5 + 3 8, 5 + 8 13. அப்போ 13 + 8 21. இப்படி நம்ம ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு 16th டேர்ம் என்ன கிடைக்குமோ அதுதான். அப்போ 16th டேர்ம் என்ன வரும்னா 987. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. ஆனால் இதை ஆட் பண்ணுறதை மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் ஆன்சர் போயிடும். பட் ஈஸி தான். இந்த சம் பாருங்களேன். இதுக்கு எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த ஆர்இபி, அதாவது இந்த ஆர்இ இந்த பிக்யூ இது ரெண்டும் பர்பண்டிகுலர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதோட எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும், பலாப்பழம் மாதிரி. ஆனால் உரிச்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 2 பக்கமும் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்க போகிறோம். இவங்க 2 பேர்த்தையும் தனியாக பிரித்து போகிறோம். 2 குடும்பத்தை 2ஆக பிரிக்கிற மாதிரி பிரித்து அவங்க 2த்தையும் மிங்கிள் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கலான்னா, இந்த எக்ஸ் இருக்கான்ல, மேலே இருக்க அந்த எக்ஸு பை எக்ஸ் + 2 இவங்க 2 பேர்த்தையும் தனியாக எடுத்துக்கிட்டோமா, ஈக்குவல் டு இவங்க 2 பேர்த்தையும் தனியாக எடுத்துக்கிறோம். எக்ஸ் - 2 பை எக்ஸ் - 1. இப்போ 2 பேரும் தனித்தனி ஃபேமிலியாக இருக்காங்களா, இவங்க 2த்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இவங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான். அப்போ எப்படி வரும்? x × x - 1 பை
இங்கே கீழே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூன்னு இருக்குது. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் அப்படியே எடுத்துக்கலாமா? எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இதை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுன்னு கிடைக்கும். இந்த எக்ஸை உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இப்படின்னு வந்திருக்குங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இதை ரெண்டுத்தையும் அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிருமா? இங்கே இருக்க மைனஸ்க்கும் இங்கே இருக்க மைனஸ்க்கும் கேன்சல் ஆயிருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 4. எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. எக்ஸோட வேல்யூ 4. ரொம்ப ஈஸி தாங்க இது, ஒன்றுமே இல்லை. ஒரு வட்டக்கோண பகுதியோட ஆரம் கொடுத்துட்டாங்க, அதாவது ரேடியஸ் அண்ட் ஏரியா செக்டர் அது கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மைய கோணத்தோட அளவு, அதாவது டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம், எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா என்னென்னா பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பரப்பளவு அவங்க கொடுத்துட்டாங்க, டீட்டாவோட வேல்யூ மைய கோணத்தின் அளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு டீட்டா பை 360 பை ஆர் ஸ்கொயர். இதுதாங்க ஃபார்முலா. இது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரப்பளவுக்கான வேல்யூ இது கொடுத்துட்டாங்க. இது என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது? ஆக்சுவலாக இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அது நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். 123 1/5 இப்படி இருக்குங்களா? இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி இதை மேலே இருக்கிறத ஆட் பண்ணால் நமக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடச்சிரும். 123 × 5 மல்டிபிள் பண்ணால் 615 கிடைக்கும். ப்ளஸ் 1 பண்ணால் 616 616/5. இதுதான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நம்ம மாற்றி வச்சுருக்கிறது. சரிங்களா? அதாவது இதுதான் பரப்பளவு. அப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த டீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டீட்டாவை அப்படியே வச்சுக்குவோம். 360 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 15 × 14. 14 தானே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆர் ஸ்கொயர் கொடுக்கறதுனால 14 2 டைம் போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் 72 டிகிரி கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்க, நமக்கு மைய கோணத்தோட அளவு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு தான் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? லூகாஸ் தொடரின் 8வது மற்றும் 7வது உறுப்பிற்கு இடையேயான வேறுபாடு. The difference between 8th terms and 7th terms in the Lucas sequence. அதாவது லூகாஸ் தொடர் அப்படின்னு வந்ததுனாவே நமக்கு வந்து ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வரணும். 1 2 3 அப்படின்னு குழந்தைங்க எழுத சொன்னால் கரெக்டாக எழுதுவாங்க. அதே 1 எழுதிட்டு குழந்தைங்க 1 எழுதிட்டு 3 எழுதுனா என்ன சொல்லுவோம்? லூஸு நீ எழுதுனது தப்பு அப்படின்னு சொல்லுவோமா? அதே தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லூகாஸ் அப்படின்னு வந்தால் லூஸ் மாதிரி எழுதணும். 1 3ன்னு போட்டுட்டாவே மற்றதெல்லாம் வந்துடும். 1 + 3 4. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 3 + 4 7. அப்போ 4 + 7 11. 11 + 8 11 + 7 18. 18 + 11 29. 29 + 18 47. இப்போ பாருங்கள், 8வது மற்றும் 7வது உறுப்பிற்கு இடையான வேறுபாடு கேட்டிருக்காங்க. டோட்டலாக எத்தனை நம்பர் எழுதியிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8. 8 நம்பர் நம்ம இப்போ எழுதியாச்சு. இந்த 8 நம்பரில் 8வது மற்றும் 7வது உறுப்பிற்கு இடையான டிஃப்ரெண்ட்டு. அப்போ 8வது நம்பர் என்னது? 47 மைனஸ் 7வது உறுப்பு 29. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 47லேருந்து 29 மைனஸ் பண்ணால் 18 கிடச்சோம். சரிங்களா? அப்போ ஆன்சர் 18. Which of the following incorrect? இதில் எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சாய் சதுரமும் இணைகரமாகும். அதாவது ஒவ்வொரு சாய் சதுரம்னா அதோட ஷேப் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குங்களா? அப்போ ஒவ்வொரு சாய் சதுரமும் இணைகரமாகும். இது கரெக்டு தான். ஏன்னா இணைகரத்துக்கும் 4 பக்கங்கள் தான் இருக்கும். இந்த இணைகரத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தா இப்படி கொஞ்சம் மாற்றி பாருங்களேன், சாய் சதுரம் ஷேப்பில் தான் இருக்கும். ஒவ்வொரு செவ்வகமும் இணைகரமாகும். இப்போ ஒவ்வொரு செவ்வகம் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு செவ்வகமும் இணைகரம் தான். ஒவ்வொரு சதுரமும் இணைகரமாகும்.
அப்போ ஒவ்வொரு சதுரமும் இணைகரம் தான். அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. அப்போ ஆன்சர் எதுனா எது இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு சரிவகமும் இணைகரம் ஆகும். சரிவகம்னா என்ன சொல்லுவோம்? இந்த ஷேப்பை தான் நம்ம சரிவகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சரிவகமும் இந்த இணைகரமும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இணைகரத்துக்கு ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இந்த 2 ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து இணைகரம் சொல்லுவோம். ஆனால் சரிவகம் அப்படி கிடையாது. இந்த 2 ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்காது. அப்போ ஒவ்வொரு சரிவகமும் இணைகரமாகும் அப்படின்றது தான் தப்பு. அப்போ ஆன்சர் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே கியூபாய்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் நம்ம மேட்ச் ஷீட்டில் பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான் நாங்கள் மேட்ச் ஷீட்டில் கொடுத்துருந்தாங்க. இங்கே தனியாகவே கேட்டிருக்காங்க. ஒரு கியூபாய்டோட வெர்டெக்ஸு, ஃபேஸு, எட்ஜஸ்ஸு இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்னு மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது மெமரி பண்ணணும்னு கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சுதுனாவே இது ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் அது ஒன்றையும் நம்ம இப்போ விளக்கி சொல்கிறதுக்கு டைம் ரொம்ப ஆகும். நம்ம மேக்ஸில் நிறையா கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் இதை நீங்கள் தெரியாதவங்க இதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கனசதுரம் அதாவது கியூபாய்டோட ஃபேஸு எத்தனை ஃபேஸ் இருக்குன்னா 6. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு அட்டைப்பெட்டி சின்னதாக சதுரமாக இருக்கிற ஒரு அட்டைப்பெட்டியை கற்பனை பண்ணி பாருங்களேன். அதில் எத்தனை ஃபேஸ் இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். சைடில் 4, மேலே 1, கீழே 1, 6 ஃபேஸ் இருக்கும். எத்தனை உச்சிகள் அதாவது எத்தனை வெர்டெக்ஸ் அந்த இது எவ்வளோ இருக்குன்னா 8 இருக்கும். எட்ஜஸ் எவ்வளோ இருக்குன்னா 12 இருக்கும். இது பாருங்கள், இந்த 6, 8, 12 தான் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6, 8, 12. அது நம்ம கரெக்டாக அவங்க என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட்லேயே நம்ம போடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். 14 சென்டிமீட்டர் பக்கால உள்ள ஒரு சதுரத்திலிருந்து ஒரு பெரிய வட்டத்தை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. மீதமுள்ள பகுதியோட பரப்பளவு. இது எப்படி பார்க்கலாம்னா, நம்ம சின்ன வயசில் பண்ணியிருப்போம்ல, ஒரு பேப்பரை, ஒரு ஸ்கொயராக இருக்கிற பேப்பரை 4 மடிப்போம். மடித்து நடுவில் மட்டும் அந்த கோன் ஷேப்பில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்தால் அது ஒரு சர்க்கிளாக இருக்கும். மீதி 4 பக்கமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும். அதாவது இதோ இப்படி இருக்கிற ஸ்கொயரில் இப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிற இந்த பார்ட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இதோட பரப்பளவு. இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே 14 சென்டிமீட்டர் பக்க அளவுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா சதுரத்தோட பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவு எவ்வளோ? ஏ ஸ்கொயர் சொல்லுவோமா? ஏ ஸ்கொயர் எவ்வளோ? 14 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு ஏயோட வேல்யூ தெரியணும். அப்போ ஏயோட வேல்யூ 14 × 14 196. ஓகேங்களா? இப்போ நம்ம சதுரத்தோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் பார்க்கலாம். இப்போ ஒரு சர்க்கிளோட பரப்பளவு எவ்வளோன்னு நமக்கு தெரியணும். சர்க்கிளோட பரப்புகளுக்கான ஃபார்முலா என்னென்னா πr ஸ்கொயர். அப்போ π0 22/7 r. ஆரோட வேல்யூ நமக்கு தெரியணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கவனிங்க. இதில் இங்கே நடுவில் இப்படி சர்க்கிள் வரும். ஓகேங்களா? இப்போ இதோட பக்க அளவு 14 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்களா? அப்போ இந்த சர்க்கிளோட இந்த ஃபுல்லாக எவ்வளோ வரும்? 14 வருமா? நமக்கு படிச்சிருப்போம். தமிழில் சொல்லணும்னா விட்டத்தில் பாதி ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ இது வந்து விட்டம்னு சொன்னால் இதில் பாதி தானே ஆரம், அதாவது ரேடியஸ். இங்கிலீஷில் ரேடியஸ் சொல்லுவோமா? அப்போ ரேடியஸோட வேல்யூ 7. 14ல் பாதி 7. அப்போ இதோட ரேடியஸ் எவ்வளோ? 7 வருது. அப்போ இங்கே r ஸ்கொயர் ரேடியஸ் எவ்வளோ? 7 × 7. ஏன் 7 போட்டான்னு கொடுத்துருக்கோமா? இங்கே 14 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 14ல் இங்கே பாதி தான் நம்ம ரேடியஸோட வேல்யூ தான் எடுக்க போகிறோம். அப்போ அதில் பாதி 7. அப்போ இந்த 7க்கும் 7க்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ 22 × 7 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 154. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரோட பரப்பளவு 196. அப்போ அந்த வட்டத்தை வெட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. வட்டத்தை வெட்டி எடுக்கணும்னா 154. அதை அப்படியே லெஸ் பண்ண போகிறோம். 154 லெஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? மீதி 42 கிடைக்கும். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணால் 42 கிடைக்கும். 42 இங்கே எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ இம்பார்ட்டன்ட் சம்மு ஒரு பார்ட்டு தான் பார்த்துருக்கோம். இன்னும் இது மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம்குள்ளே எல்லா சம்ஸையும் போட்டுடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.